ஒட்டன்சத்திரம் நகராட்சியில் 1422 ஊரக குடியிருப்புகளுக்கு ரூபாய் 1368.05 கோடி மதிப்பீட்டிலான காவிரி கூட்டுக் குடிநீர் திட்டத்தின் முடிவுற்ற முதற்கட்ட திட்டப் பணிகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அமைச்சர்கள் திறந்து வைத்தனர். திண்டுக்கல் மாவட்ட மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் சார்பாக சுமார் 1368 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டம் தயாரிக்கப்பட்டு கரூர், நஞ்சை, புகழூர் தடுப்பணையில் இருந்து ராட்சச குழாய்கள் மூலம் காவிரி நீர் எடுத்து வரப்பட்டு அரவக்குறிச்சியில் அமைந்துள்ள குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் சுத்திகரிக்கப்பட்டு ஒட்டன்சத்திரம், திண்டுக்கல், வேடசந்தூர், பழனி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் ஒட்டன்சத்திரம் நகராட்சி, கீரனூர், நெய்க்காரப்பட்டி பேரூராட்சிகள் உள்ளிட்ட ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள 1422 ஊரக உட்கடை குடியிருப்புகளில் வசிக்கும் 12 லட்சம் மக்கள் பயன்பெறும் வகையில் இத்திட்டம் தயாரிக்கப்பட்டு தற்போது அதன் முதற்கட்ட பணிகள் முற்றிலும் நிறைவு பெற்றது. முழுமை அடைந்த முதற்கட்ட பணிகளை நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் KN நேரு, ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் I. பெரியசாமி, உணவுத்துறை அமைச்சர் R. சக்கரபாணி உள்ளிட்டோர் துவக்கி வைத்து பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தனர். நிகழ்வில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் KN நேரு பேசுகையில், தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதற்கு முன்பு 4 கோடி மக்களுக்கு மட்டுமே குடிநீர் வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது பல்வேறு கூட்டு குடிநீர் மற்றும் மறுசீரமைக்கப்பட்ட பணிகளால் தமிழ்நாட்டில் உள்ள 7 கோடி மக்களுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து நிகழ்வில் பேசிய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் I. பெரியசாமி, திராவிட மாடல் அரசு திட்டங்களை துவங்கி வைப்பது மட்டுமல்லாமல் அதனை செய்து காட்டி சாதனை செய்கின்ற அரசாக திராவிட மாடல் அரசின் நாயகர் தளபதி திகழ்ந்து வருகிறார் என பெருமிதம் தெரிவித்தார். பின்னர் இறுதியாக பேசிய உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி பேசுகையில், ஒட்டன்சத்திரம் தொகுதியில் கொண்டுவரப்பட்டுள்ள காவிரி கூட்டுக் குடிநீர் திட்டத்தால் ஊரக பகுதியில் நபர் ஒன்றுக்கு 55 லிட்டர் தண்ணீரும், நகராட்சி மற்றும் பேரூராட்சி பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு 136 லிட்டர் தண்ணீரும் என தினந்தோறும் தண்ணீர் வழங்கப்படும் எனவும் இத்திட்டம் துவங்கப்படுகின்ற இந்நாளில் இருந்து 30 ஆண்டு காலத்திற்கு இனிமேல் குடிநீர் பஞ்சமே வராத வகையில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். நிகழ்வில் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய மேலாண்மை இயக்குநர் சமிரான், சட்டமன்ற உறுப்பினர்கள் காந்திராஜன், IP. செந்தில்குமார் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள், அரசு அலுவலர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சனிக்கிழமை காலை 8 மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவல்.